வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையில் வாகன பேரணி நடைபெற உள்ள பாண்டி பஜாரில் தீவிர பாதுகாப்பு. போக்குவரத்து நெரிசலுக்கு வாய்ப்புள்ளதால் இன்று பிற்பகலில் அண்ணா சாலை மற்றும் 100 அடி சாலையை தவிர்க்க வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தல். தியாகராய நகர் பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகளில் வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்படுவதாகவும் போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. மீனவர்களின் வாக்குகளை பெறவே கச்சத்தீவு பிரச்சனையை பாஜக கையில் எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆகியும் கண்டும் காணாமல் இருந்தது ஏன் என்றும் கேள்வி. பாமக தான் 108 சாதிகளுக்கு எம்பிசி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததாக ராமதாஸ் தகவல். திமுக அரசு சட்ட போராட்டம் நடத்தி வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டை அமல்படுத்தும் என்று அமைச்சர் உதயநிதி உறுதி. திமுகவும் காங்கிரசும் ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. கச்சத்தீவு எதன் அடிப்படையில் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என அனுராக் தாக்கூர் கேள்வி. எம்எல்ஏ புகழேந்தி காலமான நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை காலியானதாக அறிவித்த சட்டப்பேரவை செயலகம். மக்களவை தேர்தலுடன் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்று சத்யபிரதா சாஹூ தகவல். மக்களவை தேர்தலில் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க 10,214 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கூட்ட நெரிசலை தவிர்க்க பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு முன்பதிவு செய்ய போக்குவரத்து துறை அறிவுறுத்தல். திருச்சியில் கட்டுமான ஒப்பந்ததாரர்களிடமிருந்து கணக்கில் வராத 3,29,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்க வைத்திருந்த பணமா என வருமான வரித்துறையினர் விசாரணை. பிரதமர் நரேந்திர மோடி மீது இந்திய தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பொய்களின் மூட்டை என பிரதமர் விமர்சித்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திராவிடம் என்று கூறியே தமிழ்நாட்டை திமுக தனிமைப்படுத்திவிட்டது. களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்ட பாஜக செயலாளர் மகுடீஸ்வரனின் கட்சி பதவி பறிப்பு. அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட பெண் பொறுப்பாளருக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் பாஜக மாவட்ட தலைவர் நடவடிக்கை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு முடிவுகள் வெளியீடு. 14,500 பேரை கலந்தாய்வுக்கு அழைக்க திட்டம். மயிலாடுதுறையில் கோமல் காஞ்சிவாய் கிராமத்தில் சிறுத்தையின் காலடி தடம் எதுவும் தென்படவில்லை என வனத்துறை விளக்கம். மஞ்சளாறு, மகிமலையாறு, பழைய காவிரி பகுதிகளில் சிறுத்தையின் நடமாட்டத்தை 30 கேமரா டிராப்புகளுடன் கண்காணிப்பதாகவும் தகவல். வத்தலகுண்டுவில் வங்கியில் பெண் உட்பட 3 பணியாளர்களை கட்டி போட்டு கொள்ளையடிக்க முயற்சி. தாயாரின் 20 லட்சம் ரூபாய் கடனை அடைக்க யூடியூப் வீடியோக்களை பார்த்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மகன் கைது. ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றால் குறைந்த விலையில் தரமான மதுபானங்கள் விற்கப்படும். தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி. அருணாச்சல பிரதேசம் எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருக்கும். ஒரு துளியும் சந்தேகப்பட தேவையில்லை என பிரதமர் மோடி திட்டவட்டம். தேர்தல் பரப்புரையின் போது மேளமடித்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலைஞர்களுடன் இணைந்து பாரம்பரிய நடனம் ஆடினார்.
ditang abitopan 85 gara kurli abitopan 85 ஐபிஎல் தொடரில் 3வது வெற்றியை பதிவு செய்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். சேப்பாக்கத்தில் நடந்த போட்டியில் கொல்கத்தா அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்காக 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழ்நாடு வருகிறார். சென்னையில் இன்று மாலை வாகன பேரணி செல்லும் பிரதமர் வேலூர், மேட்டுப்பாளையம் பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் நாளை கலந்து கொள்கிறார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். மகாராஷ்டிராவிலிருந்து விமானம் மூலம் மாலை 4:10 மணிக்கு சென்னை புறப்படுகிறார். 6:05 மணிக்கு சென்னை விமான நிலையம் வரும் பிரதமர் அங்கிருந்து 6:10 மணிக்கு சாலை மார்க்கமாக தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட தியாகராய நகர் பனகல் பார்க் பகுதிக்கு கிளம்புகிறார். 6:30 மணிக்கு பனகல் பார்க் வந்தடையும் பிரதமர் அங்கிருந்து பாண்டி பசார் வழியாக தேனாம்பேட்டை சிக்னல் வரை சுமார் 1 மணி நேரத்திற்கு வாகன பேரணியாக சென்று பாஜக வேட்பாளர் தமிழிசைக்கு ஆதரவு திரட்டுகிறார். அதன் பிறகு இரவு 8 மணியளவில் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு செல்கிறார். இரவில் அங்கு ஓய்வெடுக்கும் பிரதமர் நாளை காலை 9:15 மணிக்கு சென்னை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் புறப்படுகிறார். 10:15 மணிக்கு பொதுக்கூட்டம் நடைபெறும் வேலூர் கோட்டை மைதானத்திற்கு செல்கிறார். தங்கள் கூட்டணி கட்சியின் சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து பரப்புரை செய்கிறார். பின்னர் அங்கிருந்து 1:10 மணிக்கு கோவைக்கு சென்று 1:35 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். 2:45 மணிக்கு கூட்டம் நிறைவடைகிறது. அதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையம் சென்று அங்கிருந்து நாக்பூர் செல்கிறார். பிரதமரின் வருகை ஒட்டி வேலூரில் 3900 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். பிரதமரின் ரோட் ஷோ நிகழ்ச்சி காரணமாக சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற விவரங்களை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜிஎஸ்டி சாலை முதல் அண்ணா சாலை, ஒய்எம்சிஏ வரையும், நந்தனம் முதல் தியாகராய நகர் வரையும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த சாலைகளை தவிர்த்து மாற்றுப்பாதையில் பயணிக்க பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சாலை, மவுண்ட் பூந்தமல்லி சாலை, சிபெட் சந்திப்பு, 100 அடி சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதேபோல அண்ணா சாலை, எஸ்வி பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை மற்றும் தியாகராய நகர் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளையும் தவிர்ப்பது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமரின் நிகழ்ச்சியொட்டி பிற்பகல் 3 மணி முதல் தியாகராய நகர் சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெங்கட் நாராயண சாலை, ஜிஎன் சிட்டி சாலை மற்றும் வடக்கு போக் சாலைகளில் ரோட் ஷோ முடியும் வரை வாகனங்களை நிறுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 9 மணி வரை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து கத்திப்பாரா நோக்கி வணிக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மவுண்ட் பூந்தமல்லி சாலையிலிருந்து அண்ணா சாலை நோக்கியும், சிப்பேட்டிலிருந்து அண்ணா சாலை நோக்கியும் வணிக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடபழனியிலிருந்து தியாகராய நகர், வள்ளுவர் கோட்டம் மற்றும் கத்திப்பாராவிலிருந்து சைதாப்பேட்டை வழியாக கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிபிடியிலிருந்து விமான நிலையம் மற்றும் காந்தி மண்டபம் வழியாகவும், டைடல் பார்க் மற்றும் காந்தி மண்டபம் வழியாகவும் வாகனங்கள் செல்லக்கூடாது என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. ரோட் ஷோ காரணமாக அண்ணா சாலையிலிருந்து மவுண்ட் ரோடு வழியாகவும் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வருகையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகள் கண்டும் காணாமல் இருந்துவிட்டு தற்போது மீனவர்களின் வாக்குகளை பெற கச்சத்தீவு பிரச்சனையை பாஜக கையில் எடுத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து அரண்மனை பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குரல் எழுப்பியதாக கூறினார். அவர்கள் 10 ஆண்டு காலம் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். 10 ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது. மீனவர்களுடைய வாக்கு அவர்களுக்கு தேவை. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் கச்சத்தீவை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் அதிமுக, திமுக இடையேதான் போட்டி நடப்பதாகவும் அதில் அதிமுக முதலிடத்தில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இதனைத் தொடர்ந்து சிவகங்கை அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸை ஆதரித்து காரைக்குடியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் ஊர் ஊராக சென்று பெட்டி வைத்து மக்களிடம் பெற்ற மனுக்களின் நிலை என்ன என்று கேட்டார். பத்திரமா கொண்டு வீட்டில் வச்சுட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பெட்டியை பூட்டை திறந்து பெட்டியை திறந்து மனுவை படிச்சு உங்க பிரச்சனை தீர்க்கிறேன்னு சொன்னார். ஆட்சி வந்துடுது. சாவி தொலைஞ்சு போச்சு என்னமோ தெரியல, பொட்டியே காணாது போச்சு என்னமோ தெரியல.
இந்த மனுல என்னாச்சு ஏங்க? இந்த மனுல என்னாச்சு? மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று ஸ்டாலின் பேசி வருவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு எப்போது நிதி கொடுத்துள்ளது என்றும் விமர்சித்தார். மேலும் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றால் மாநில அரசு நிதியிலிருந்துதான் செலவழிக்க வேண்டும் என்றும் மாநில அரசை மக்கள்தானே தேர்வு செய்திருக்கின்றனர் என்றும் பேசினார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று சொல்லிவிட்டு அரசு ஊழியர்களை திமுக அரசு